அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமில் சயின்ஸ் பகுதியிலேருந்து எத்தனை கொஷின் வருது, குறிப்பாக எந்த வகுப்பிலிருந்து அதிகமான கொஷின் வருது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கடந்த குரூப் 4 எக்ஸாம், அதாவது 2022 குரூப் 4 எக்ஸாம் நடந்துச்சு. அந்த கொஷின் பேப்பரை எடுத்து அதில் எத்தனை சயின்ஸ் கொஷின் வந்திருக்கு, எந்த வகுப்புலேருந்து வந்திருக்கு அப்படிங்கிறத ப்ரூஃபோட பார்க்க போகிறோம். இப்படி பார்க்குறதன் மூலமாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, தேவையில்லாத கண்ட பாடங்கள் படிக்கிறத அவாய்ட் பண்ணிவிட்டு தரமான தேவையான பாடங்களை மட்டும் படிச்சுக்கலாம். இப்படி படிக்கிறதன் மூலமாக ஈஸியாக அழகாக நம்ம பாஸ் பண்ண முடியும். அதனால் நம்ம இந்த கொஷின் பேப்பர் எடுத்து நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். எந்தெந்த வகுப்புலேருந்து அதிகமான கொஷின் வந்திருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் 100% உங்களுக்கு முழுமையாக பயன்படும். சரிங்க, நான் அந்த கொஷின் பேப்பரை டவுன்லோட் பண்ணிட்டேன். இதில் மொதல் 100 கொஷின் தமிழ் கொஷின். ஸோ அது நமக்கு தேவை கிடையாது. நமக்கு தேவையானது 101லேருந்து 200 வரைக்கும் இருக்கக்கூடிய சயின்ஸ் கொஷின் தான் தேவை. நம்ம ஒவ்வொரு கொஷினாக பார்த்துட்டே போவோம். சரிங்களா, 101லேருந்து ஸ்டார்ட் பண்ணி சயின்ஸ் கொஷின் எத்தனை வந்திருக்கு அப்படின்னு பார்த்துடலாம். ப்ளஸ் எங்கே வந்திருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். 104வது கொஷின், இது ஒரு சயின்ஸ் கொஷின். பாருங்களேன், எபித்தீலியல் செல்லில் புற்றுநோய் உருவாவதற்கு டேஸ் என்று பெயர் அப்படின்னு ஒரு கொஷின். இது சயின்ஸ் கொஷின். இது எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, 10ஆம் வகுப்பில் 21வது பாடம் உடல் நலம் மற்றும் நோய்கள்னு ஒரு பாடம் இருக்குது. அந்த பாடத்தில் தான் இந்த கொஷின் வந்திருக்கு. அந்த பாடத்தில் பார்த்தோம்னா புற்றுநோயின் வகைகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைப்பாக பிரித்து வச்சுருக்காங்க. அதுலேருந்து தான் இந்த கொஷின் வந்திருக்கு. அடுத்த கேள்வி பார்க்கலாம். அடுத்த கேள்வி 106வது கேள்வி, ஒரு சயின்ஸ் கொஷின். இதில் பாருங்களேன், கீழ்கண்டவற்றுள் சரியான கூற்றுகள் எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் பாருங்களேன், ஜிங்க் பிளண்ட் காந்த பிரிப்பு முறையில் அடர்ப்பிக்கப்படுகிறது. ஹெமடைட் புவியீர்ப்பு முறையில் அடர்ப்பிக்கப்படுகிறது. உருகிய அலுமினாவை மின்னார் பகுப்பு முறையில் ஒடுக்கி அலுமினியம் பெறப்படுகிறது. மேட் என்பது குப்ரிக் சல்பைடு மற்றும் பெரஸ் சல்பைடு ஆகியவற்றின் கலவையாகும்னு ஒரு கொஷின். இந்த கொஷின் எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா, 10ஆவதில் பாடம் 8 தனிமங்களின் ஆவர்த்தன வகைப்பாடுன்னு ஒரு பாடம் இருக்குது. அந்த பாடத்தில் எக்ஸாக்டாக இது அப்படியே இருக்குது. பார்த்தோம்னா அலுமினாவை மின்னார் பகுப்பு மூலம் ஒடுக்கம் செய்யப்படும். குறிப்பாக ஹால் முறைன்னு ஒரு முறை கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தோம்னா 114 பக்கத்தில் அப்படியே கொடுத்துருப்பாங்க பாருங்கள், இரும்பின் முக்கிய தாது ஹெமடைட். இது புவியீர்ப்பு முறையில் அடர்ப்பிக்கப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கொஷின் 10th எடுத்திருக்காங்க. இது வரைக்கும் பார்த்தோம்னா 2 கொஷின் பார்த்துட்டோம். 2 கொஷினும் 10ஆவதுலேருந்து தான் வந்திருக்கு. அடுத்த சயின்ஸ் கொஷினை பார்ப்போம். எங்கே இருக்குது, 1 by 1 பார்த்துட்டே போவோம். அப்போ தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். 3வது சயின்ஸ் கொஷின் எங்கே இருக்குது, 125 வரைக்கும் 2 தான் இருக்குது. அடுத்த சயின்ஸ் கொஷின் எங்கப்பா இருக்குது, 140 போயாச்சு. 140வது கொஷின் ஒரு சயின்ஸ் கொஷின். இதை பாருங்களேன், குரோமோசோம் 21இல் ஒரு நகல் கூடுதலாக இருப்பின் அதனால் ஏற்படுவது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ஒரு சயின்ஸ் கொஷின். இதை எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, 10ஆவதில் பாடம் 18 மரபியல் அப்படின்ட்டு ஒரு பாடம் இருக்குது. அந்த பாடத்துலேருந்து தான் இந்த கொஷின் எடுத்திருக்காங்க. அந்த பாடத்தில் பார்த்தோம்னா டவுன் நோய் குறைபாடு அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த டவுன் நோய் குறைபாடில் அப்படியே பார்த்தோம்னா உள்ளே இந்த பாயிண்ட் அப்படியே இருக்குது. அதை எடுத்து அப்படியே கொஷினை கேட்டிருக்காங்க. அப்போ 3 கொஷின் பார்த்தோம், 3மே 10ஆவதுலேருந்து தான் வந்திருக்கு. அடுத்த கொஷின் பார்ப்போம். இப்போ 3 கொஷின் சயின்ஸ் கொஷின் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 150க்குள்ளே 3 கொஷின் தான் வந்திருக்கு சயின்ஸே. அடுத்தது பார்த்தோம்னா போயிட்டே இருப்போம். அடுத்தது 157வது கொஷின் ஒரு சயின்ஸ் கொஷின். பாருங்களேன், சரியான இணையை கண்டுபிடின்னு கொடுத்துருக்காங்க. நியூக்ளியோசைடு, பிரிமிடின்கள், பியூரின்கள், நியூக்ளியோடைடு அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க. இது ஒரு சயின்ஸ் கொஷின். இது எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது, 10ஆம் வகுப்பில் 18வது பாடம் மரபியல்னு ஒரு பாடம் இருக்குது. அந்த பாடத்தில் அப்படியே பார்த்தோம்னா ஒரு கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. பியூரின்கள், பிரிமிடன்கள் அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க. அது அப்படியே கேட்டு வச்சுருக்காங்க. அப்போ இது வரைக்கும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 4 கொஷின் பார்த்தோம், 4மே 10th தான் வந்திருக்கு. அடுத்தது 158வது கேள்வியும் ஒரு சயின்ஸ் கொஷின். மென்மையான வண்டல் பாறை அடுக்குகளின் துளைகளில் உள்ள வாயுவின் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இது 10ஆம் வகுப்பில் 22வது பாடம் சுற்றுச்சூழல் மேலாண்மை அப்படின்னு ஒரு பாடம் இருக்குது. அதில் சேல் வாயு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை அப்படியே கேட்டு வச்சுருக்காங்க. அப்போ இது வரைக்கும் 5 கொஷின் பார்த்தோம், 5மே 10ஆவதுலேருந்து தான் வந்திருக்கு. அடுத்தது 159வது கொஷினும் ஒரு சயின்ஸ் கொஷின் தான். பாருங்கள், கூட்டுப்பொருளை அதன் வினைப்படு தொகுதியுடன் பொறுத்துக
இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்கஹால், ஆல்டிஹைடு, கீட்டோன், கார்பாக்சிக் அமிலம்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா? இது எங்கிருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இதை பார்க்கும்பொழுது இது அப்படியே வந்து 10ஆம் வகுப்பில் 11வது பாடம் கார்பனும் அதன் சேர்மங்களும் அப்படிங்கிறதுல ஒரு பாக்ஸ் கண்டென்ட் அப்படியே கிட்ட வச்சுருக்காங்க. சரிங்களா? அப்போ இது வரைக்கும் 6 கொஷின் பார்த்தோம். 6மே வந்து 10வது தான். அடுத்தது 160வது கொஷின். இதுவும் ஒரு சயின்ஸ் கொஷின் தான். வாகனங்கள் பழுது பார்க்கும் பணிமனைகளில் வாகனங்களை உயர்த்த எந்த விதியின் அடிப்படையில் இயங்கும் நீரியல் உயர்த்திகள் பயன்படுத்தப்படுகின்றன? இது எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா 9ஆம் வகுப்பில் 3வது பாடம் பாய்மங்கள் அப்படின்னு ஒரு பாடம் இருக்குது. அந்த பாடத்தில் பாஸ்கல் விதின்னு ஒன்று இருக்குது. அந்த விதியை அப்படியே வந்து கேட்டு வச்சுருக்காங்க. சரிங்களா? இப்போ தான் 9ஆவதுக்கு ஒரு கொஷின் வந்திருக்கு. அடுத்தது 162வது கொஷின். இது வந்து பார்த்தோம்னா ஒரு சயின்ஸ் கொஷின். கீழ்கண்ட கலப்படத்தை உணவோடு இணை செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஹைட்ரஜன் பெராக்சைடு, உணவு நிறமூட்டிகள், கால்சியம் கார்பைடு, கார்பனோமிலுக்கு அப்படின்லாம் கொடுத்து வச்சுருக்காங்க இல்லையா? இதை எங்கேருந்து எடுத்து வச்சுருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது 9ஆம் வகுப்பில் 21வது பாடம் ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கியம்னு ஒரு பாடம் இருக்குது. அதில் இருக்கிற அப்படியே பாயிண்ட்டை வந்து கேட்டு வச்சுருக்காங்க. அப்போ இது வரைக்கும் பார்த்தோம்னா 10வது 9வது மட்டும்தான் கொஸ்டின் வந்திருக்கு. அடுத்து அப்படியே போவோம். அடுத்த சயின்ஸ் கொஸ்டின் இங்கே இருக்குது, பார்த்துட்டே போவோம். இப்போ இது வரைக்கும் பார்த்ததில் வந்து 10வது மற்றும் 9வது மட்டும்தான் வந்திருக்கு. மற்றது எதுவுமே வரல. அடுத்த கொஸ்டின் வந்து 171வது கொஸ்டின். சரிங்களா? இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு சயின்ஸ் கொஸ்டின். இது வந்து கூற்று காரணம் அந்த டைமில் கேட்டிருக்காங்க. நுண்ணீர் பாசன தொழில்நுட்பம் பாரம்பரிய நீர்ப்பாசன முறைகளை விட பயிர்களில் அதிக மகசூல் கிடைக்க வழிவகை செய்கிறது. என்ன காரணம்? நுண்ணீர் பாசன திட்டத்தில் அளவான நீர் சீரான கால இடைவெளியில் பாய்ச்சப்படுகிறது. பணியாட்களின் செலவை குறைத்து உர பயன்பாட்டு திறன் அதிகரிப்பதோடு விளைச்சலும் அதிகரிக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது கூற்று காரணம். இது பார்த்தா ஒரு பேசிக் கொஷின். நுண்ணீர் பாசனம் என்ன? சொட்டு நீர் பாசனம் தான். இதனால் வந்து அதிகமான மகசூல் கிடைக்குது. காரணம் என்ன அப்படின்னா குறிப்பிட்ட டைமில் அது தண்ணி சொட்டாக விழுதுறதுனால அதிகமான விளைச்சல் ஏற்படுது. இதை ஈஸியாக வந்து நம்ம சயின்ஸ்னு சொல்லவே தேவையில்லை. சும்மா வந்து லாஜிக்காக திங்க் பண்ணி அடிச்சுட்டு போயிடலாம். பட் இது எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது 8ஆம் வகுப்பில் 21வது பாடம் பயிர் பெருக்கம் மற்றும் மேலாண்மைன்னு ஒரு பாடம் இருக்குது. அதில் அப்படியே வந்து கிடைச்சிருக்காங்க. எடுத்து அப்படியே ஒரு பாயிண்ட்டை வந்து அப்படியே போட்டு வச்சுருக்காங்க. சரிங்களா? அப்போ 8ஆவதுலேருந்து ஒரு கொஷின் வந்திருக்கு, 9th 2 வந்திருக்கு, மீதியெல்லாம் 10th தான். அடுத்த கொஷின் என்னென்னு பார்க்கலாம். இது வரைக்கும் 182 முடிஞ்சிருச்சு. அடுத்த சயின்ஸ் கொஷின் எங்கே பாருக்கு? அடுத்த சயின்ஸ் கொஷின் 10வது கொஷின். 10வது கொஷின் வந்து 193வது கொஷின். 194வது கொஷின். இதை பார்க்கும்பொழுது என்ன அப்படின்னா ஒரு மின் சுற்றில் உள்ள மின் கூறுகளை அதன் பயன்பாட்டுடன் சரியாக பொறுத்துக்குன்னு ஒரு கொஷின். கால்வனோமீட்டர், வோல்ட் மீட்டர், அம்மீட்டர், மின்தடையாக்கிலாம் கொடுத்துட்டு பொறுத்த சொல்லியிருக்காங்க. இதை எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது 10ஆம் வகுப்பில் 4வது பாடம் மின்னோட்டவியல்னு ஒரு பாடம் இருக்குது. அதில் பாக்ஸ் கண்டென்ட் அப்படியே கட்ட வச்சுருக்காங்க. மின்தடையாக்கி, மின்தடை மாற்றி, அம்மீட்டர், வோல்ட் மீட்டர் அப்படியே கட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ இது வரைக்கும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 9-10 கொஷின் பார்த்துட்டோம். வந்ததே வந்து 10 கொஷின் தான் வந்திருக்கு சயின்ஸ்லேருந்து. இந்த 10 கொஷின்லேயும் வந்து பார்த்தோம்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஷின் வந்து பார்த்தோம்னா 10th தான் வந்திருக்கு. சரிங்களா? 10 சயின்ஸ் கொஷின்லேயும் வந்து பார்த்தோம்னா 10th 7 கொஷின் வந்திருக்கு, 9th 2 கொஷின் வந்திருக்கு, 8th ஒரு கொஷின் வந்திருக்கு. சரிங்களா? அப்போ இதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் 10th மட்டும் படித்தா போதும். 10th வந்து மேக்ஸிமம் கொஷின் கவர் ஆகிடுது. இந்த 8ஆம் வகுப்பில் கேட்ட கொஷினும் வந்து ஒரு லாஜிக்கான கொஷின் தான், திங்க் பண்ணியே போட்டுடலாம். ஸோ அதையும் தேவையில்லை. அப்போ கிட்டத்தட்ட கணக்கு பார்த்தோம்னா 8 கொஷின் வந்து 10வது படிச்சிருந்தாவே போதும், மீதி எந்த வகுப்பும் படிக்க தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. 9th 2 கொஷின் வந்திருக்கு. இருந்தாலும் என்ன பண்ணலாம் அப்படின்னா புதுசாக படிக்கிறவங்களா இருந்தால் தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க முழுமையாக. அப்போ நீங்கள் 10ஆவதில் இருக்கக்கூடிய செலக்டட் டாபிக்ஸ் மட்டும் படிச்சிருங்க. அடுத்து 6வது 7வது வந்து ஒரு டைம் வந்து 6வதையும் 7வதையும் வாட்ச் விட்ருங்க. சரிங்களா? 6 7ஐயும் வாட்ச் விட்டுட்டு 10வது வந்து தரவாக படிச்சினாவே நல்லா ஸ்கோர் பண்ணலாம் சயின்ஸில். நான் உங்களுக்கு ப்ரூஃபோட வந்து காட்டிட்டேன். சரிங்களா? நீங்கள் முக்கியமான பாடங்கள் எது அப்படின்னு தெரியல அப்படின்னா நம்ம முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருப்போம். அறிவியல் வந்து முக்கியமான பாடங்கள், இதை மட்டும் படித்தா போதும் அப்படின்னு போட்டிருப்போம். ஸோ அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா எந்தெந்த பாடங்களை படிக்கணும் அப்படின்னு நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். ஸோ அதையும் முடிஞ்சால் வந்து போய் பார்த்துருங்க. சரிங்களா? இல்லைன்னா ஐ பட்டனில் கொடுக்குறேன், நீங்கள் அதையும் போய் பார்த்துருங்க. குறிப்பாக வந்து நீங்கள் 10வது மட்டும் தரவாக படித்தா போதுங்க. சரிங்களா? சரி, இதுலேருந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இதே மாதிரி வேறு என்னென்ன டாப்பிக்கு வந்து இதே மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதையும் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. அதையும் எடுத்து தனியாக வீடியோ மேக் பண்ணி தரலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே வந்து ரொம்ப எஃபோர்ட் போட்டு தான் இதை மேக் பண்ணியிருக்கோம். ஏன்னா எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ளேயே வந்து போதும் ஆயிடுச்சு. அதனால் முடிஞ்சால் உங்களுக்கு தோணுச்சுன்னா ஒரு லைக் போட்டு விட்ருங்க. சரிங்களா? அதே மாதிரி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
அதே மாதிரி நம்ம டெய்லியுமே யூடியூப்பில் நைட்டு 9 மணிக்கு லைவ் டெஸ்ட் போட்டுக்கிட்டுருக்கோம். அங்கேயும் முடிஞ்சால் வந்து தயவு செஞ்சு அட்டன் பண்ணுங்கள். சரிங்களா? ஃப்ரீயாக தான் போட்டுக்கிட்டுருக்கோம். நீங்கள் தாராளமாக அங்கேயும் வந்து பாருங்கள். உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் போட்டு விடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.